எனக்கு இதுவே மனஸ்தாபம் இல்லாமல் வேறொரு மனஸ்தாபம் இல்லை. எனக்கு இதுவே துக்கம் இல்லாமல் வேறொரு துக்கம் இல்லை. இனிமேல் ஒரு பொழுதும் இப்படிப்பட்ட பாவங்களை செய்வதில்லை என்று உறுதியான மனதுடனே பிரதிஜை செய்கிறேன். கல்வாரி அன்பர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடன் இணைந்து நாம் அனைவரும் சேர்ந்து இப்பொழுது இந்த அன்பிய கூட்டத்தின் வழியாக நமது பாதங்களை பதிப்போம். நீதிக்கு தண்டனை தீர்ப்பு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குற்றமற்றவர், ஆனால் அநியாயமாகவே தீர்ப்பிடப்பட்டார். எம் அன்பிய குடும்பங்களில் நாங்கள் யாரையும் தீர்ப்பிடாமலும் யார் மீதும் வீண்பழி சுமத்தாமலும் பாரமான சிலுவை சுமத்தப்படுதல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாரமான சிலுவையை நமது தீய செயல்களுக்காக சுமக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமது அனைவர் பாவத்திற்காகவும் முதல் முறையாக தரையில் விழுகின்றார். சிலுவை வழியில் இயேசு கிறிஸ்து தன் தாயை சந்திக்கிறார். இயேசுநாதர் சிலுவை சுமப்பதற்கு சீமோன் உதவி செய்கிறார். அல்லது தாகமுள்ளவராக கண்டு உமது தாகத்தை தணித்தோம். எப்பொழுதும் உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம். அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம். எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர், மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுக்குள் இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறையாக கீழே விழுகிறார். நாங்கள் அனைவரும் உமது இந்த நற்பண்புகளை எங்கள் அன்பியத்தின் வழியாக கடைபிடித்து வாழ்ந்து இதன் வழியாக உம்மோடு ஒரு நாள் விண்ணக பேரின்பத்தில் பங்கு கொள்ள எங்களுக்கு அருள் வரம் தாரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் மொழி கூறுகின்றார். இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 9ஆம் நிலை. இயேசு கிறிஸ்து 3ஆம் முறை கீழே விழுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆடைகளை களைந்து மிகவும் கொடூரமாக அவமானப்படுத்தப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலில் ஆணிகள் பாய்கின்றன. இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயிர் விடுகிறார். இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் தூய அன்னை மாமரி மடியில். இயேசுவின் உடல் கல்லறையில் அடக்கம். பலனை எங்கள் அன்பிய குடும்பங்கள் பெற்று மறு உலக வாழ்வில் உண்மை முழு முகமாய் கண்டு மல்ல அருள் வரம் தாரும். தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே. உங்களுடைய ஒரு சிறப்பாக ஒரு அன்பியத்திற்கென்று தனியார் சிலுவை பாதை எழுதி ஒரு சிலுவை பாதையை நடத்தி இருக்கிறீர்கள். அதற்கான ஆசீர்வாதமும் பேரு பலன்களையும் கடவுள் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார். நம்முடைய பக்தி தவக்காலத்தின் பக்தி முயற்சியாக நம்முடைய டீக்கன், நம்முடைய பாசத்திற்குரிய டீக்கன் நிதின் அவர்கள் நம்முடைய அழைப்புக்கு இணங்க நம்மோடு சேர்ந்து நம்முடைய பக்தி முயற்சியில் கலந்து கொண்ட அவருக்கு நன்றி.